டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாஜக ஆட்சியில் இந்தியாவின் கூட்டாட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் உள்ள முன்னணி செய்தித்தாள்கள் மற்றும் அரசியல் அமைப்பு நிபுணர்கள் மீண்டும் மீண்டும் கண்டனம் தெரிவித்திருந்த போதிலும் ஆளுநரை அவரது டெல்லி பாஜக எஜமானர்களோ இன்னும் பாடம் கற்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி மாநிலங்களில் உள்ள ஆளுநர்கள் செய்யும் அரசியல் அமைப்புக்கு எதிரான செயல்களை ஒழுங்குபடுத்தாமல் அவர்களுக்கு மத்திய அரசு வெகுமதி அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்து உள்ளிட்ட 4 பேர் தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணைகள் தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் பன்னீர்செல்வம், இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்து, தனியார் தொழில்நுட்ப நிறுவன CEO முரளிதரன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகியோர் தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் கலை, அரசியல் என பல்வேறு துறைகள் குறித்து பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து நடிகர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில் நீண்ட நாள் நீடிக்கப் போகும் இனிய நினைவாக இந்த சந்திப்பு அமைந்துள்ளதாகவும் அன்பு தம்பியும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் அன்பிற்கும் பண்பிற்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்து காதி கிராம தொழில்கள் இலாக்கா அமைச்சர் க. பொன்முடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் வனத்துறையுடன் சேர்த்து காதி கிராம தொழில்கள் இலாக்காவையும் அமைச்சர் க. பொன்முடி கவனிப்பார். அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் வசம் பால்வளத்துறை மட்டுமே உள்ளது. திமுகவில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை, தஞ்சை, நெல்லை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கும் மாவட்ட செயலாளர்களுடன் அந்த மாவட்டங்களை பிரித்து கூடுதல் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு முடிந்த நிலையில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமர்வின் இறுதி நாளான இன்று புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் OPS மனு தாக்கல் செய்துள்ளார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதனை நீதிமன்ற தீர்ப்பு வெளிப்படுத்தியுள்ளதாகவும் OPS கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். கட்சி பிரிந்தால்தான் சின்னம் முடக்கம் போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்றும் அதிமுகவில் தற்போது அதற்கான சூழல் இல்லை என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அதிமுகவில் பிரச்சனை வர வேண்டும் என திமுக தொடர்ந்து விரும்பி வருவதாகவும் அதனால்தான் செங்கோட்டையன் கேட்காமலேயே அவர் வீட்டிற்கு பாதுகாப்பு தரப்பட்டதாகவும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என நினைத்தவர்கள் எல்லாம் அடங்கி மண்ணோடு மண்ணாக போய்விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதுதான் திமுகவின் கடந்த கால வரலாறு என்றும் அவர் கூறியுள்ளார். அண்ணாமலை எந்த தொகுதியில் நின்றாலும் திமுகவின் கடைக்கோடி தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடிப்போம் என்றும்
அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். முன்னதாக அறிவாலயத்தின் கடைசி செங்கல்லை உருவும் வரை நான் ஓய மாட்டேன் என அண்ணாமலை பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இன்று நேரில் ஆஜரானார். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 100 படங்களின் பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் எதிர்மனுதாரராக இளையராஜா சாட்சியம் அளிப்பதற்கு ஆஜரானார். சமூக வலைதளங்களில் 109 பாடல்களை வெளியிட தடை விதிக்க கோரி அந்த பாடல்களுக்கு உரிமை பெற்ற மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் இந்த வழக்கு தொடர்ந்துள்ளது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் சனாதன தர்ம யாத்திரையை தொடங்கியுள்ளார். அவர் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அந்த கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை வழங்கப்பட்டது. அதேபோல் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கும் சென்று அவர் தரிசனம் செய்தார். தொடர்ந்து 4 நாட்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் பவன் கல்யாண் தரிசனம் செய்ய உள்ளார். நடத்துனர் பணியில் பெண்கள் சேருவதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த உயர கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளது. நடத்துனர் பணியில் சேர பெண்களுக்கு 160 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த உயரத்தை தற்போது 150 சென்டிமீட்டராக தளர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நடத்துனர் பணிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். இலங்கையில் காற்றாலை அமைக்கும் திட்டத்தை அதானி நிறுவனம் கைவிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்றாலை திட்டம் மற்றும் 2 மின்சார பரிமாற்ற திட்டங்களில் ஈடுபடுவதில் இருந்து விலகிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கம் விரும்பினால் இணைந்து பணியாற்ற உறுதியளிப்பதாக அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இலங்கையின் மிகப்பெரிய துறைமுகமான கொழும்பு துறைமுகத்தில் $700 மில்லியன் முதலீட்டில் முனையம் கட்டும் பணியில் அதானி குழுமம் தீவிரமாக ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.